காளி முகத்திடல் கடற்கரை. அன்று வாரம் 6 நாள் வியர்வையில் உழைக்க, ஞாயிறு ஒரு நாள் ஓய்வு எடுக்க வருவேன் காளி முகத்திடல் கடற்கரைக்கு. இங்கு காதலர்களை காணும் போது எல்லாம் ஒரு வகை ஏக்கம். மொத்த அன்பையும் கொட்டி தீர்த்து உருகி உருகி அன்பு செய்ய ஒருத்தி இல்லையே. காதலிக்க எனக்கும் ஆசைதான், ஆனால் என்ன செய்ய எனக்கு என்று யாரும் இல்லையே. பரவாயில்லை, நீங்களாவது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவை தாருங்க. ஆனால் இன்று 10 வருடத்திற்கு முன் இலங்கை வரைபடத்திலேயே இல்லாத கோட்டை நகரத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இதை சீன நகரம் என்றே சொல்வார்கள். கடலிற்குள்ளே மண்ணை நிரப்பி செயற்கையாக அமைக்கப்பட்ட நிலப்பரப்பே இதுவாகும். ஆரம்ப காலத்தில் மக்கள் மத்தியில் விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் இன்று இந்த நகரத்திற்குள் வரும்பொழுது இலங்கை என்பதை மறந்து வெளிநாட்டில் இருப்பது போன்ற புதிய உணர்வை ஏற்படுத்துகின்றது. பொழுதுபோக்கிற்கு மகிழ்ச்சிகரமான இடம். ஆனால் என்ன, இங்கு காணப்படும் கடைகள் பணத்தை தின்னும். கடலுக்குள் அமைக்கப்பட்ட நகரமாக இருந்தாலும் வெயிலும் அதிகமாகவே காணப்படும். தனிமையில் இருப்பது ஒரு வகை சுகம்தான். இந்த சீன நகரம் ஒரு காலத்தில் சீனாவின் இராணுவ தளமாக மாறவும் வாய்ப்பிருக்கிறது. இந்தியாவை பதம் பார்க்கவும் வசதியாக இருக்கும். இந்தியாவும் சீனாவும் சிங்களவரோடு சேர்ந்து ஈழத்தமிழர்களை அழித்தார்கள். யார் கிழிந்து தொங்கினாலும் நமக்கு ஒன்றுதான். ஆனால் எங்கள் தொப்புள் கொடி தமிழர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் சரிதான். உலகெங்கும் வாழும் தமிழர்களே, கேபோர் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உலகத்தில் மனிதன் முதல் பேசிய மொழி தமிழ் என்ற பெருமையோடு தமிழால் இணைவோம். இந்த நகரத்திற்குள் இரவு வேளைகளில் வருவது சிறப்பாக இருக்கும். மின்குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். அமைதியான இரவு, இளையராஜா இசை, இனிமையான பயணம் என்று மறக்காத நினைவுகள். நன்றி.